ஹாய் வீவர்ஸ், நம்ம இப்போ வந்து சிகப்பரிசி கஞ்சிக்கு வந்து மாவு எப்படி தயாரித்து வீட்டில் வைக்கலான்றதை பார்க்குறோம். இப்போ பாருங்கள், நான் சிவப்பரிசியும் உளுத்தம்பருப்பும் எடுத்து அது கூட கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டு நல்லா கழுவி வெயிலில் நல்லா காய வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா காய வச்சு வச்சுருக்கேன். நல்லா இப்போ காலையில் காய வச்சது இப்போ நல்லா காஞ்சி ஒரு பதத்துக்கு வந்துருச்சு. அதில் நம்ம வந்து இப்போ நல்லா முடுன்னு வந்துருச்சு, தெரியுதுங்களா? இதை வந்து இது கூட நம்ம கொஞ்சம் ஏலக்காவும் சேர்த்து அரைக்க போகிறோம். அப்போ நல்லா கஞ்சி வாசனையாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது கூட ஜீரணம் ஆகிறதுக்காக சோம்பும் சேர்த்து அரைக்க போகிறோம். வீவர்ஸ் பாருங்கள், இதெல்லாம் சேர்த்து அரைக்கும் போது இந்த கஞ்சி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது அரைச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள் வீவர்ஸ், நம்ம வந்து இந்த சிவப்பரிசி இப்போ வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துட்டோம். பாருங்கள், அரைச்ச மாவு நல்ல ஏலக்காயும் சோம்பும் போட்டதுனால ரொம்ப வாசனையாக நல்லாயிருக்கு. இதை நம்ம வந்து காலையில் கஞ்சியாக செஞ்சு உடலில் குடிக்கும் போது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். உடல் எடை நல்லா குறையும், நம்ம உடம்புக்கும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். ஏன் நம்ம இந்த மாதிரி அரைச்சி வைக்கிறோன்னா, இப்போ ஆஃபீஸ் போகிற பெண்களுக்கு வந்து நைட்டில் அதை ஊற வச்சு காலையிலேருந்து மிக்ஸி போட்டு அது செஞ்சு குடிக்கிற அளவுக்கு டைம் இருக்காது. அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி அரைச்சி வச்சுட்டா தூங்கி எழுந்திரிச்ச உடனே நம்ம ஒரு கொஞ்சம் பச்சை தண்ணியில் போட்டு அதை கலக்கி ஒரு டீ மாதிரி டக்குன்னு வச்சு காலையிலேயே வெறும் வயிற்றில் குடிக்கிறதுக்கு ஒரு நம்மளுக்கு டைமிங் இருக்கும். அதனால தான் இந்த மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இது மாதிரி செஞ்சு நிறைய பயன்பெறுங்க. இந்த மாதிரி ஆரோக்கியமான கஞ்சி செஞ்சு நீங்களும் குடிங்க வீவர்ஸ். ஓகே, பாய், தேங்க்யூ.